பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு குருவி நண்பனின் பரிசு. ஒரு ஊரில் ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கையில் திடீர்னு அந்த ஊரில் அதிகமான மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த ஊரே அப்படியே வெள்ளைக்காடாக மாறிடுச்சு. எல்லா பொருட்களும் தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் சரியான நிலைமை திரும்புறதுக்கு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வீடு இல்லாமல் பொருட்கள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எல்லா பொருளுமே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த நிலைமை சீராகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஆகும் இல்லையா? அப்படி ஒரு குடும்பத்தை பற்றின நிலைமையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஒரு குடும்பம், அழகான குடும்பம் இருந்துட்டு இருந்தாங்க. அதில் அம்மா, அப்பா, பையன்னு 3 பேர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் காலையில் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா, என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம பையனுக்கு புக்கெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லா புக்குமே மழையில் அடிச்சிட்டு போயிடுச்சு தெரியுமா? அதனால பிள்ளை படிக்கிறதுக்கே சிரமப்படுறான். ஏதாவது படிக்கிற சம்மந்தமாக பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அப்பாவோ, ஆமாம்மா, நானே நினச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் கஷ்டமான நிலமை, நம்மளோட நிலமை சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும். நானும் வேலை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் வீடையே சரி பண்ணோம். வீட்லேயும் எந்த பொருளுமே இல்லை. ஆனாலும் அவனுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா? நிச்சயமாக இன்றைக்கி வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையனும், பரவாயில்லப்பா, ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட வேணாம், இருக்கிறத வச்சு ஏதாவது சமாளிச்சுக்கலாம், நான் எப்படியாவது படிச்சுக்குவேன், நீங்கள் வேலை தேடி பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்கப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே மழை வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மாவோ, இல்லை படிப்புக்கு மட்டும் ஏதாவது வாங்கி வந்து கொடுங்க, அவன் படிப்பை தொடரணும் இல்லையா? எப்படியும் நிலைமை சரியாகிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும் போல இருக்குது, ஸ்கூல் எல்லாம் திறந்துருவாங்கல்ல, அதுக்குள்ளே அவன் படிக்கணும்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவோ, ஆமாம், படிப்பு தான் ரொம்ப முக்கியம், ஸ்கூல் இன்னும் 1 வாரத்தில் திறந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நானும். சரி, அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லுங்கள், நான் எல்லாம் வாங்கிட்டு வர முயற்சி செய்கிறேன். அப்புறம் வேலை தான் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நிலைமையெல்லாம் இன்னும் சரியாக வரல இல்லையா? அதை நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குழந்தைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்கிறார். அதுக்கு அந்த பையனும், அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்கப்பா, நான் நல்லாவே படிச்சுக்குவேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, படிப்பெல்லாம் என்றைக்குமே மறக்க மாட்டேன், உங்கள் பேரை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்ப்பா, கவலைப்படாதீங்க, நான் நல்லா படிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த பையன் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிறான். அப்புறம் வழக்கமாக ஒரு குருவிக்கிட்ட வந்து அவன் பேசிகிட்டு இருப்பான். அந்த குருவிகிட்ட இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா, குருவியே, என்ன எனக்கு முன்னாடி வந்துட்ட போல இருக்கு, உன்னைய பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், இந்த ஊரில் எனக்கு நீ மட்டும்தான் நண்பன், எவ்வளோ பாசமாக என்கிட்ட பேசுவ அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த குருவியோ, எனக்கும் நீ தான் நண்பன், எனக்கான நிறைய நண்பர்கள் பக்கத்து ஊர்லலாம் இருக்காங்க, ஆனால் இந்த ஊரில் நீ தான் எனக்கு நண்பன் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்குறாங்க. சரி, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு அந்த குருவி கேட்டுட்ருக்கு. அதுக்கு அந்த பையனும், நல்லா இருக்கேன், என்ன, எனக்கு படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் எதுவுமே இல்லை, அப்பா கிட்ட சொன்னோம் இன்றைக்கி தான், கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதை நினச்சி நானும் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே அதை கேட்ட குருவி, அடடா, அப்படியா, உனக்கு படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் இல்லையா? என்ன பண்ணுறது, ரொம்பல கஷ்டப்படுவ, படிப்பு ரொம்ப முக்கியமாச்சே, உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன் உனக்கு வாங்கிட்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி கிளம்பிடுது. அப்புறம் தன்னோட நிலைமையை நினச்சி தனியாக நின்று வருத்தப்பட்டுட்ருக்கான். சரி, நம்மளும் வீட்டுக்கு கிளம்புவோம், எவ்வளோ நேரம் இங்கேயே நிற்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு புறப்படுறான். அப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னப்பா முகமெல்லாம் வாட்டமாக இருக்குது, ஏன், எதை நினச்சி கவலைப்படுற, நம்மளோட நிலமை சீக்கிரம் சரியாயிரும், இதுக்காக ஒன்றும் வருத்தப்படாதப்பா, எல்லாருக்கும் தானே வெள்ளம் வந்துச்சு, நமக்கு மட்டுமா, எல்லாரும் நம்மளை போல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையனும், ஆமாம்மா, அதை நினச்சிதாம்மா நானும் வருத்தப்பட்டுட்ருக்கேன்,
நமக்கு மட்டும் இல்லை இந்த கஷ்டம், எல்லாருக்கும் தான் இதே கஷ்டம். என்னைய போல் எத்தனை சிறுவர்கள் கஷ்டப்படுறாங்களோ தெரியல. ஸ்கூலுக்கு போக முடியாமல், தேவையான துணிமணிகள் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், இன்னும் இது போல் எத்தனையோ பிரச்சனைகள். பரவாயில்லம்மா, இதெல்லாம் சீக்கிரத்தில் சரியாயிரும்னு நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு அம்மாவும் பையனும் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு இன்றைக்கி எப்படியும் வேலை கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏதாவது கண்டிப்பாக உனக்கு தேவையானதை வாங்கிட்டு வருவாங்க. நீ படிக்கிற வழியை பாரு. சரி சரி, இன்னைக்கு குருவியை போய் பார்க்க போனேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? என்ன சொன்னிச்சு இந்த குருவி? நல்லா பேசிச்சா அவன்கிட்ட அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அந்த பையனும், ரொம்பவே நல்லா பேசிச்சும்மா. அது மட்டும்தான் எனக்கு இன்றைக்கி ஆறுதல். எப்பயுமே எனக்கு அதுதான் ஆறுதலாக இருக்கும் போல இருக்குது. ரொம்ப நண்பன் போல் அன்பாக பேசுதும்மா. எனக்கு அதை பார்த்தாலே அவ்வளோ உற்சாகமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அன்பாக பேசுது தெரியுமா? என்னோட தேவை என்னெல்லாம் கேட்குது. ஒரு குருவியால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமான்னு அதை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். மறுநாள் அந்த குருவியை பார்க்கறதுக்கு போனால் அந்த குருவி ஒரு பென்சில், மரத்தாலான ஒரு பென்சிலை எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட அப்படியே அழகாக கொண்டு வருது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. இது என்னது இது? மரத்தாலான இவ்வளோ பெரிய பென்சில் உனக்கு எங்கேருந்து கிடச்சிது? இது என்ன பண்ண அப்படின்னு ரொம்பவே பிரமிப்பாகவும் இருக்குது, அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது. அதை பார்த்து வியந்து போய் அப்படியே நின்று கேட்டுட்ருக்கான் அந்த குருவிக்கிட்ட. எப்படி இது? எங்கேருந்து உனக்கு கிடச்சிது? இதெல்லாம் என்ன பண்ண இதுக்காக அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதுக்கு அந்த குருவியோ, நானும் என்னோட சில நண்பர்களும் சேர்ந்து நாங்கள் வீடு கட்டுறதுக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்ச பொருட்கள் எல்லாம் சேர்த்து உனக்காக ஒரு பென்சில் தயார் பண்ணோம். இதை வச்சு நீ நிறைய எழுதி பார்க்கலாம்ல, உனக்கு ஞாபகம் நிறையா வரும்ல, படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு என்னோடய நண்பர்கள்ட்ட சொல்லி நாங்கள் சேர்ந்து உனக்காக உருவாக்குனது. இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குது. இதை கேட்டோன்னே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. எப்படி ஒரு குருவியால் இப்படி யோசிக்க முடியும்? எவ்வளோ உன்னதமான நட்பு நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு ரொம்ப அந்த குருவியை பார்த்து சந்தோஷப்படுறான், ஆச்சரியப்படுறான். அதே சமயம் உனக்கு இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு அந்த குருவிக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறான். உடனே அந்த குருவி, அதெல்லாம் நன்றியெல்லாம் சொல்ல வேணாம், நீ நல்லா படி, உனக்கு என்ன தேவையான பொருட்கள் இருந்தாலும் சொல்லு, முயற்சி பண்ணுறேன். இதே போல் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு முடியுமா என்னன்னு தெரியலை, ஆனால் இது உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. என்னோடய நண்பர்கள்லாம் சேர்ந்து உனக்கு உதவி பண்ணாங்க, இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி கிளம்பிடுது. அப்புறம் அந்த பென்சிலை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான் அந்த பையன். அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு பிரமிப்பாக வியப்பாக பார்த்துட்ருக்காங்க. அந்த பையன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த குருவி இருக்கு இல்லையாம்மா, எனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்குது. தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து இவ்வளோ பெரிய பென்சிலை எனக்காக உருவாக்கி கொடுத்துருக்குதும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட அவங்க அம்மா, ஒரு குருவியால் இப்படியெல்லாம் முயற்சி செய்ய முடியுமா, யோசிக்க முடியுமா? உனக்கு நிஜமாவே பெரிய உதவி செஞ்சுருக்குது அந்த குருவி. உனக்கு முக்கியமான நண்பன் தான் அவன். சரி சரி, அவனுக்கு என்ன உதவி வேணாலும் தேவைப்படுற நேரத்தில் நீ செஞ்சு கொடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையனும், கண்டிப்பாம்மா, என்ன உதவினாலும் அந்த குருவிக்கு செய்யணும். இது போல் இன்னும் பல நண்பர்கள் இருக்காங்கம்மா, அவங்களுக்கும் நிறைய உதவி செய்யணும்மா, அதுதான் என்னோட ஆசை. யாருமே கஷ்டப்படக்கூடாது, என்னை போல் யாருமே வருத்தமும் படக்கூடாதும்மா. எல்லாருக்கும் எல்லா உதவியும் கிடைக்கணும். எல்லா குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க தானே, அதனால் முதல்ல அதெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறேம்மா. சரிம்மா, இதை வச்சு நான் ஏதாவது எழுதி படித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும், சரிப்பா, இதை பத்திரமா வெயி, அப்பா வந்தால் நடந்ததெல்லாம் சொல்லணும். இதை கேட்டு அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நம்புவாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்து வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் அவங்க அம்மா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நேற்று என்னாச்சு தெரியுமா? நம்ம பையனோட குருவி நண்பன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அடிக்கடி கூட சொல்லுவான், கேள்விப்பட்டிருக்கீங்கள, அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, அப்படியா, என்னாச்சு, என்ன நடந்துச்சு, என்னன்னு சொல்லுங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன பண்ணான் அந்த குருவி நண்பன் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக அவங்க அப்பா கேட்டுட்ருக்குறாங்க. அப்போதான்
அந்த பையன் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்டுட்டு இருந்த அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே நம்ப முடியல. என்னது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக கேட்டுட்ருக்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஆமாப்பா நிஜம்தான். குருவி நண்பன் இருக்கான் இல்லையா, அவன் பல நண்பர்களோடு சேர்ந்து எனக்காக ஒரு மரத்தாலான ஒரு பெரிய பென்சிலை உருவாக்கி கொடுத்துருக்கான். அதை வச்சு என்னைய நல்லா படிக்க சொன்னான். எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு